புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. தமிழக அரசியலுடைய முக்கிய முகங்களை நேர்காணல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்னுடைய விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திருமிகு அருண்ராஜ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சோ குட் டு ஹேவ் யூ. நல்லா இருக்கேன். ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கீங்க சார். ஒரு அதிகாரியா இருந்து மக்களை பார்க்கறதுக்கும் இப்போ மக்களோட கிரவுண்டில் நின்று அரசாங்கத்தை பார்க்கறதுக்கும் எப்படி இருக்கு? என்ன வித்தியாசம்? டு யூ ஃபீல் த ஹீட்னு சொல்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக அரசியல் பப்ளிக் லைஃப்பில் இருக்கணுங்கிறது. இட் வாஸ் மை பேஷன். அதனால் நான் இது சடனாக எடுத்த முடிவு இல்லை. எனக்கு ஐஆர்எஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் பப்ளிக் லைஃப்பில் இருக்கணும், அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவாக தான் இருந்தது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட போய் பேசுறது, மக்களோட மக்களாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இப்போது நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது தமிழ்நாடு பார்த்தோம்னா நமக்கு எவிடென்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தது. இப்போது மாநிலத்தில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளாகட்டும், தேசிய கட்சிகளாகட்டும், இப்போது சசிகாந்த் செந்தில் ஃப்ரம் காங்கிரஸ், அவர் அண்ணாமலை ஃப்ரம் பிஜேபி, அவங்க எல்லாருமே அதிகாரிகளாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். நீங்கள் ஒரு நியூ ஏஜ் பார்ட்டி, புது கட்சி தாவேக, இதுக்கு வர வேண்டியதன் காரணம் என்ன? இன்னும் ஓப்பனாக கேட்கணும் அப்படின்னா ஒய் விஜய்? இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஏன் டிவிகே, ஒய் டிவிகேனா ரெண்டு காரணம். முதல் காரணம், தலைவர் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இன்ஃபேக்ட் சொல்ல போகிறதுனா அவரோட அறிமுகம் எனக்கு 2011ஆம் ஆண்டே எனக்கு அமைஞ்சது. அப்போவே அவர் தலைவர் பற்றி எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது, பெரிய அன்பு இருந்தது அவர் மேலே. அதுக்கப்புறம் அரசியல்னு வந்துட்டா இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் சொன்னீங்க, எந்த ஆப்ஷன்ஸ்? அதாவது பணத்துக்கோ பதவிக்கோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உண்மையாக மக்கள் சேவை செய்யணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள், நான் ஒரு அதிகாரியாக ஒரு மருத்துவராக இல்லாமல் ஒரு காமன் மேனாக பார்த்தோன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பூரா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 90% மேலே ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்கள் வந்து இதை டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே எப்படி ஒரு மாற்றமாக இருக்க முடியும்? ப்ளஸ் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அளவில் ஒரு முதன்மையான எதிர்க்கட்சியாக இருக்கலாம். பட் தமிழகத்தில் அதோடைய ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆப்ஷன். தமிழக வெற்றி கழகம் ஒரு நியூ ஏஜ் பார்ட்டி. நீங்கள் இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கட்சியினுடைய தலையாய கொள்கைகள் 5 கொள்கைகள் நீங்கள் எனக்கு வரிசைப்படுத்துங்களேன், திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடே பார்த்தீங்கன்னா கொள்கை திருவிழாவாக தான் தலைவர் அவர்கள் அறிவித்து அந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடைபெற்றது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதி, மதச்சார்பின்மை, அப்புறம் பெண் விடுதலை, மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை. நீங்கள் சொல்கிற மாதிரி 5 முக்கிய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். சமூக நீதிக்காகவோ இல்லை இருமொழி கொள்கைக்காகவோ தலைவர் அவர்கள் நீங்கள் முன்னெடுத்த விஷயங்கள், இனிஷியேட் பண்ணது, இல்லை விட்ட அறிக்கைகளோ இல்லை எடுத்த போராட்டங்களோ ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேசுகிற திமுகவோட ஒரு தலையாய கொள்கையாக சமூக நீதி தான் சொல்கிறாங்க. சமூக நீதி ஆக்சுவலாக திமுகவில் என்ன நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் நடந்தது, முதலமைச்சர் அங்கே போனாரா? சரி, இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றி கழகம் என்ன இனிஷியேஷன்? மேபி திஸ் தி சான்ஸ் டு டெல் தி ஆடியன்ஸ். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் சமூக நீதி நாங்கள் முதல்ல கொண்டு வந்திருக்கோம். அனைத்து தரப்பட்ட இப்போ சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, எங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், இத்தனை சமூகத்தில் வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிறவங்கலாம் ஒரு எம்பவர் பண்ணியிருக்காரு எங்கள் தலைவர். கட்சியில் அப்படி யாரும் இல்லையா? யார் இருக்காரு நீங்க சொல்லுங்க. இல்லை மாற்றுத்திறனாளிகளும் இல்லையா? திமுக இல்லையா? நான் அடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி திமுக அதிமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் இந்த யாருமே இந்த வாய்ப்பே கிடையாது அவங்களுக்குலாம். ஒரு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சீட்டு கூட கிடைச்சிடலாம். ஆனால் மாவட்ட செயலாளர் உங்க திமுக அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட தகுதி இல்லைன்னா அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆகவே முடியாது. எங்கள் கட்சியில் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இருமொழி கொள்கை அது உங்களுடைய முக்கியமான கொள்கையை சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கொண்டு வரதுக்காக இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குது. தொடர்ந்து ஆளக்கூடிய அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வாட் இஸ் தி டேக் ஆஃப் டிவிகே? தாவிகாவோட நிலைப்பாடு என்ன? அது குறித்து விஜய் எவ்வளோ இடங்களில் பேசியிருக்காரு? முதல் மாநாட்டில் எங்கள் கொள்கையை நாங்கள் உறக்க பேசியிருக்கோம். இருமொழி கொள்கை, ஆளுநர், அதுக்கப்புறம் திமுக எதிர்ப்பு,
கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அதெல்லாம் நீங்க ஒரு லைன்ல சொன்னீங்க. என்ன இருமொழி கொள்கைக்கா என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்க. எங்க தேர்தல் அறிக்கையில இருமொழி கொள்கை பத்தி நாங்க வந்து தலைவர் அவர்கள் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். பொறுத்திருந்து என்ன சார் நோட்டிபிகேஷன் வர வரைக்குமா? ஏன் அதுல என்ன இருக்கு? இப்ப வந்து தேர்தல் அறிக்கை மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது எப்போ அரசியல் தேர்தல் அறிவிப்பு வரப்போ தானே சொல்ல முடியும். அதாவது தமிழ்நாட்டுல நியூ எஜுகேஷன் பாலிசி வரப்போகுது. மத்திய அரசு தொடர்ந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு இருக்காங்க. மாநில அரசு இருமொழி கொள்கை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இப்போ கடந்த வருடம் வரைக்கும் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது வரல. அதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்திய அரசு அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதுவுமே விஜய் ரியாக்ட் பண்ணல. இல்ல தலைவர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லாம கட்சியில 2ஆம் நிலை தலைவர்கள்லாம் கண்டிப்பாக அதை பத்தி பேசியிருக்கோம். பல மேடைகளில் பேசியிருக்கோம், பல இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்கள் செய்தி தொடர்பாளர்கள் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இல்லைன்னு இப்போ திமுக அதிமுக அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுறது வேற. வாட் இஸ் த வெயிட்டேஜஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இருந்தோ திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்தோ வரக்கூடிய அறிக்கை அவங்க மேடையில பேசுறதுதான் வெயிட்டேஜ். கட்சியினுடைய தாவிக்கருடைய தலைவர் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பேசுவார். ஏன் சார் எல்லா விஷயத்த பத்தியும் ஏன் பேசணும் அப்படின்னு கேக்குறீங்களே? நான் பேசாமையே அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இல்ல என்ன மாதிரியான அரசியல்? பேசாமையே எப்படி அரசியல் பண்ண முடியும்? பேசாம அரசியல் பேச முடியும் நான் சொல்ல வரல. தேவையான சமயத்துல தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக பேசுவார். நான் திரும்பவும் சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் எங்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் கரூர் நிகழ்வு நடக்காமல் இருந்திருந்தா பல மாவட்டங்களில் எங்கள் தேர்தல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடந்திருக்கும். எல்லா இஷ்யூஸை பற்றியும் தலைவர் பேசுகிறதா தான் இருந்தது. அது துரதிருஷ்டவசமாக அந்த கரூர் துயர சம்பவம் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஒன்று, அதை தலைவர் அவர் சுற்றுப்பயணம் போகக்கூடாதுன்னு சில சக்திகள் நினைச்சாங்க. அது வெற்றிகரமாக அவங்க குறிக்கோள். புதுச்சேரி சேலம் போயிட்டு தானே இருக்காரு, பேசிட்டு தானே இருக்காரு. நான் சொல்கிறேன், நான் என்ன முடிச்சிடறேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து இப்போ எவ்ரி சனி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்வுகளை தலைவர் ஒவ்வொரு இஷ்யூவாக அட்ரஸ் பண்ணுறதா தான் திட்டம் இருந்தது. அது தள்ளி போச்சு. இப்பயும் எங்கள் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு சேலம் நடக்குதுன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி வேலூரில் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தோம். அது ஏன் நடக்கலன்னு நீங்கள் கேட்டிங்களா? நாங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி வேலூரில் கூட்டம் நடத்துறதுக்கு போலீஸ் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டோம். அதன் பிறகு அங்கே முதலமைச்சர் அவர்களோட சுற்றுப்பயணம் வரப்போகுது அப்படிங்கிற காரணம் காட்டி அந்த ஒரு காரணத்துக்காக எங்களோட தலைவரோட சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. இப்ப சேலத்துல கூட என்ன நடந்தது? எங்க 5000 பேருக்கு மட்டும்தான் டிசாஸ்டர் நடந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரோஆக்டிவா இருக்கிறதான ஒரு அரசு எந்திரம் அப்படி இருப்பாங்க தானே. கரூர்ல வந்து நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கல, அது காவல்துறையினர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இங்க காவல்துறையினர் ஏதாவது எடுத்தா எங்களை நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் இதை வந்து ஒரு போலீஸ் பந்தோபஸ்து ஒரு கண்ட்ரோல் பண்றது அடிப்படை காவல் பணிங்க. இது வந்து பண்ணாம எப்படிங்க ஒரு அரசு எதுக்கு இருக்கு? காவல்துறை தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லப்படுது, உங்க தரப்புல இருந்து ஒண்ணு சொல்லப்படுது. நவ் இட் இஸ் இன் சிபிஐ. அது ஒரு புறம் இருக்கட்டும். கரூரை கடந்துட்டு நம்ம அப்படி பிரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியாது. அந்த வகையில தடுத்திருந்திருக்கலாம். பட் இட் ஹேப்பன். அது ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதை தாண்டி அதுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக எந்த இடத்துலயாவது அவர் ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணியிருக்காரா சார்? ஒரு பொது சபையில ஒரு அப்பாலஜினோ ஒரு மன்னிப்புனோ இப்போ வரைக்கும் வரலையே. அதுக்கு ஒரு க்ளோஷரே இல்லையே. திரும்பவும் சொல்றோம், இதோட ஒரு மக்கள் பாதுகாப்பு காவல்துறையின் முதன்மை கடமை. இதை தட்டி கழிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறத திருப்பி சொல்றேன், காவல்துறைக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கிறது. ஆஸ் அ பார்ட்டி உங்களுடைய கட்சியினுடைய ஒரு கூட்டம் அங்க நடக்குதுங்க போது அந்த கட்சியினுடைய தலைவரா தார்மீக பொறுப்பெடுத்து அட்லீஸ்ட் ஒரு அப்பாலஜி, ஒரு மன்னிப்பு பொதுச்சபைக்கு சொல்ல வேண்டியது ஒரு கடமையா அவர் நினைக்கலையா? தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுல அவர் வருத்தத்தை தெரிவிச்சாரு, மக்கள்கிட்ட வந்து நேர்ல சந்திச்சாரு. அவர் என்ன சொல்லணுங்கிறது அவர் தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் சொல்றாங்க, என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதை மீறி தான் நடந்தது. அதுதான் அங்க பிரச்சனை. அதுதான் நாங்க ஏதோ ஒரு விஷயம் நாங்க வந்து இது பிளான் பண்ணி இத்தனை ஏற்பாடுகள் எங்களால நான் பண்ணல எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன். அது நான் குற்றம் சுமத்தணும் அப்படின்றது நோக்கம் இல்லை.
எனக்கு என்னன்னா நமக்காக வந்த கூட்டம், நம்மளை பார்க்க வந்த கூட்டத்துல ஒரு துயரம் நடந்துருச்சு. அது ஒரு தார்மீக பொறுப்பேத்து மன்னிப்பு கேட்கறதுல இல்ல ஒரு அப்பாலஜி தெரிவிக்கிறதுல என்ன தயக்கம்னு அதை புரிஞ்சுக்க விரும்புறேன். இல்லை நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், அடிப்படையாக நம்ம மக்களுக்காக இருக்கோம். ஓகே. மக்களுக்காக கட்சி நடக்கிறோம். மக்கள்கிட்ட நம்ம we are answerable to the people. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைவர் மீது தப்பு இல்லை, அது நடந்த சூழ்ச்சி வேறன்னு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஓகே. ஏன் அவரு கரூர் போய் விக்டிம்ஸை ஏன் பார்க்கல சார்? அது அவங்கள பனையூருக்கு வர வச்சு இல்ல இங்க மகாபலிபுரம்ல வர வச்சு பார்க்கறதுக்கான தேவை என்ன வந்தது? அது இதெல்லாம் பேசு பொருள் ஆகும்னு நீங்க நினைக்கலையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் திரும்பவும் ஏற்கனவே நேர்காணலில் சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்றேன். தலைவர் அவர்கள் கரூருக்கு போய் தான் மக்களை சந்திக்கணுங்கிறத அவர் ரொம்ப விரும்பினார். இன்ஃபேக்ட் அது அவர் கடமையா நினைச்சார். அது நான் கரூரில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட தலைவர் அவர்கள் வீடியோ கால் பேசுகிறப்ப நான் என்னோட கூட இருந்தப்ப அந்த முறையில் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற ஒரு மண்டபம் கூட நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா கடைசி நேரத்தில் எங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்திருந்தா இன்னும் பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிற பிளான் இருந்தது. அதனால தான் அங்கே வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கனத்த இதயத்தோடு இங்கே வரணும்னு இங்கே வர வச்சு பார்க்கப்பட்டது. நீங்கள் இந்த வெளியிலிருந்து பார்க்குறப்ப ஈஸியாக சொல்லிடலாம் இங்கே வச்சு பார்த்துட்டேங்கன்னு. ஆனால் இன்னொரு இன்சிடெண்ட்டை வந்து அவரால் வந்து தலைவரால் அதுவும் கரூரில் நினச்சி பார்க்க அவருக்கால விருப்பம் இல்லை. ஒரு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற சொல்கிறப்ப கண்டிப்பாக எப்படி தலைவர் ஒத்துக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் என்ன சார்? ஏன்னா அவர் என்ன பண்றாரு, தினப்படிக்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்களாம் அப்பப்போ சொல்றீங்க. அவர் இது படிக்கிறாரு, இது பண்றாரு, இந்த ஆலோசனையில் இருக்கிறார், அதெல்லாம் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு தெரியுது. ஆனா இப்போ நான் ஒரு ஒப்பீடுக்காக சொல்லல, ஆனா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். முதலமைச்சர் இருக்கிறாரு, காலையில என்ன பண்றாரு, என்ன நிகழ்ச்சி, அடுத்து எங்க பேசுறாரு, என்ன கூட்டம் அப்படின்றது தினப்படிக்க எங்களால பார்க்க முடியுது. எதிர்க்கட்சி தலைவர் அவர் எந்த ஊருக்கு போறாரு, யாரோட பேசுறாரு, என்னென்ன கூட்டங்கள் அவர் என்ன கண்டக்ட் பண்றாரு, அது எல்லாமே எங்களால பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்கள் அவரோட அன்றாடம் என்ன, அவரோட ருட்டீன் என்ன, அவர் என்ன பண்றாரு, எதுவுமே ஒண்ணுமே தெரியலையே. இப்போ 3 லட்சத்திற்கு மேல் நிர்வாகிகள் இருக்காங்க. அது இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துறது ஈஸி இல்லை. ஒரு தலைவராக அவர் வந்து பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணணும், பொதுச் செயலாளரோட தினம் டிஸ்கஸ் பண்றாங்க. வருஷத்துக்கு மேல 2 கட்சி, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். மேடம் எங்களுக்கு புதுசு மேடம், நீங்க 50 வருஷமா இருந்திருக்காங்க. நான் இப்ப 2 வருஷத்துல நீங்க கேக்குறேன் என்ன சவால் கேக்குறேன். கண்டிப்பா சவால் தான். இப்ப 2 வருஷத்துல இவ்வளவு ஒரு முதன்மை சக்தியா வளர்ந்துருக்கோம். நாங்க ஒரு 3 லட்சத்துக்கு மேல் நிர்வாகிகள். நாங்க முதன்மை சக்தியா? கண்டிப்பா. எப்படி நீங்க எதை வச்சு இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க எதை வச்சு ஆமான்றீங்க? என்ன சரி, இது இப்போ நான் ஒரு டாக்டரா சொல்றேன். இப்போ பிளட் சுகர் அதிகமா இருக்குன்னா எப்படி சொல்லுவோம்? டெஸ்ட் நான் பார்த்து சொல்ல முடியாதுல்ல, டெஸ்ட் பண்ணி தானே சொல்லுவோம். எங்க ரிசல்ட்ஸ், எங்க டெஸ்ட், ஒரு டெஸ்ட் இல்ல, ஒரு சர்வே ரிசல்ட்ஸ் இல்ல, பல சர்வே ரிசல்ட்ஸ். யார் எடுத்த சர்வே சார்? நான் எங்க இண்டிபெண்டன்ட்டான சர்வே ரிசல்ட்ஸ் பண்ணிருக்கோம். யார் எடுத்து கட்சிக்குள்ள நீங்க சர்வே எடுக்கிறது மேடம், நீங்க செக் பண்ணிக்கங்க மேடம், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க நான் சொல்றேன், இப்போ ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நான் சொல்ல வந்ததே நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். இவ்வளவு பெரிய 2 வருஷம் ஒரு புதிய கட்சி, அவருக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, அவருக்கு ஃபேமிலியில் யாரும் பாலிடிக்ஸ் அரசியலுக்கு வரல. அவர் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரா இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை நடத்துறது நீங்க do you think it is easy? I did not say it is easy. எப்படி வளர்ந்துருக்கு தலைவர் அவர்களோட இன்வால்வ்மெண்ட்டும் இன்டர்வென்ஷனோட அட்வைஸும் இல்லாம எப்படி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. இப்ப யாராச்சும் ஒரே நிமிஷம் பிப்ரவரி 2, 2024 கட்சி ஆரம்பிச்சப்ப அறிவிப்பு வந்தப்ப யாராச்சும் எதிர்பார்த்திருப்பாங்க? நீங்க எதிர்பார்த்தீங்களா? சொல்லுங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்னு யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா? பட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க தலைவர்களோட முழு ஈடுபாடு, டே டு டே மேனேஜ்மெண்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஸ் a perfectionist மேடம். நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, அவர் இஸ் a perfectionist. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதை வந்து எப்படி செய்யணும்னு he takes inputs and he decides. அதுதான் நடக்குது. நீங்க ஒரு தலைவர் அவரோட இன்னொரு முகம் இருக்கு. நீங்க லீடரா ஒரு சிஎம்ஆ இருக்கிறப்ப பாப்பீங்க. கட்சி நீங்க சொன்னீங்க 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சிங்கிறது அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அதை அட்மையர் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா கட்டமைப்பு ரீதியா ஒரு ஜெயண்ட் பார்ட்டிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கட்டமைப்பு ரீதியா இன்னொரு பலவீனம் இருக்கு அப்படின்றது அது ஒரு பேசு பொருளாகுது. அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? கட்டமைப்பு ரீதியாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் டிவிகேக்கு மட்டும்தான் உறுதியான கட்டமைப்பு இருக்குது. ஏன் சொல்லட்டுமா? இங்கே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ்லாம் காசு கொடுத்தா தான் வருவாங்க.
அது கட்டமைப்பு நீங்க சொல்றது நான் ஏத்துக்கவே முடியாது. இங்க உணர்வு பூர்வமா வராங்க. நாங்க எல்லா பூத்துக்கும் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். எவ்வளவு பிஎல்எஸ் இருக்காங்க சார்? எவ்வளவு பிஎல்எஸ் இருக்காங்க? எத்தனை பூத் இருக்காங்களோ, எவ்வளவு தமிழ்நாட்டுல 70,000 பூத் இருக்கா, எல்லாத்துக்கும் 5 முதல் 10 பூத் ஏஜென்ட்ஸ் இது வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. தலைவர் பொதுச் செயலாளர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் மேனுவல் கொடுத்துருக்கோம். எல்லாருமே நான் தான் திரும்பவும் சொல்ற மாதிரி அதிமுக திமுக ஏஜென்ட்ஸ்லாம் காசு கொடுக்காம பூத்துக்கு வரவே மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் எப்ப தேர்தல் வரும், தலைவருக்காக எப்ப பணி செய்யலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுதான் உணர்வுபூர்வமான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு எனக்கு தெரிந்த நான் அடித்து சொல்றேன், திமுக அதிமுக இந்த கட்டமைப்பு இல்ல. அவரு பனையூர்லயே இருந்துட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற கமெண்ட்ஸை தவிர்க்கவே முடியலையே, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க மேடம் இருப்பாங்க. மக்கள் முடிவா மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க. மக்களுக்கு தெரியும். வேற என்ன அவர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியும் சொல்லுங்க? குற்றச்சாட்டு அவரால சொல்ல முடிஞ்ச ஒரே நீங்க பாலிடிக்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு நல்ல விஷயமோ விமர்சனமோ அது ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அது சரி, விமர்சனமாவே இருக்கட்டும். இந்த விமர்சனத்தை தவிர தலைவர் மேல வேற என்ன விமர்சனம் சொல்ல முடியும் சொல்லுங்க? விஜய் அவர்களுடைய அவர் சினிமால இருந்த காலகட்டத்தில இருந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல அவரே சொன்ன விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப காமான டைப், கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட் அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ மாறி இருக்கலாம். இப்போ அரசியல் மேடைகள்ல அவர் சீற்றமா பேசுறது அதெல்லாம் ஓகே. ஆனா குறிப்பிட்ட இந்த விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணா போதும், மாநில அரசை எதிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணா போதும், மத்திய அரசு பெருசா தொட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பிக்கியா சூஸியா இருக்காரு. இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா இல்ல. இப்போ மாநில உரிமையை பாதிக்கிற விஷயமா ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களா இருந்தாலும் சரி, சட்டங்களாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. சிஏஏ பண்ணியிருக்காங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்க, அது அப்போஸ் பண்ணியிருக்கோம். வேற என்ன பண்ணல? சிஏஏ வந்து ஒரு ஒன்லைன் எஸ்ஐஆர் வந்தப்ப நாம போய் இது சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்தப்ப நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் மேடம். ஸோ நீங்க வந்து ஒன்றிய அரசு தலைவர் அவர்கள் அதை பத்தி விமர்சனம் பண்ணல, எதிர்க்கலன்னு சொல்றது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஒரே சரி, நான் இன்னொன்னு விஷயம் சொல்றேன். வெயிட்டேஜ் கம்மியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு 10 கூட்டம் வைங்களேன், திமுகவையோ இல்ல மற்ற கட்சி, திமுக எதிர்ப்பு தான் மேஜர், திமுகவை விமர்சிக்கிறதும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதும் ஒரு 10 இடம் அப்படின்னா, இதுல வந்து பாஜகன்னு பேரை கூட சொல்லாத மறைமுகமா இங்க ஒரு விமர்சனம். அப்போ அந்த வெயிட்டேஜ் ஏன் மாறுபடுதுன்ற ஒரு கேள்வி வரும்ல. இதுக்கு நான் 2 காரணங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் காரணம், திமுக தான் இங்க ஆளுங்கட்சியா இருக்கு, அதனால எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கு, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு, அதனால எதிர்க்கிறோம். இரண்டாவது, பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டுதான் இருக்கேன். நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த ஜனநாயக பிரச்சனை இருக்குல்ல, எவ்வளவு நெருக்கடி இருந்தும் இப்ப கடைசியா நடந்த மகாபலிபுரம் கூட்டத்துல அந்த 2 கூட்டணிகளையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை இருக்கு. யாரா இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படி நீங்க எதிர்க்கலன்னு சொல்றீங்க? எவ்வளவு பிரஷர் இருக்கு, எவ்வளவு பிரஷர் இருந்தது, அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. எந்த வித அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் அந்த கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்காரா இல்லையா? ஜனநாயகன் மேட்டர் ஆக்சுவலா நீங்க எடுத்ததுனால நானே இது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் பட பிரச்சனை உள்ளபடி என்ன சார் பிரச்சனை? அதை நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். என்ன ப்ராப்ளம்? இப்ப பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், சென்சார் போர்டு சில கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு நாங்க அனுமதி கொடுக்குறோம், பெர்மிட் பண்றோம், யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிற காரணம் காட்டி சேர்பர்சன் இன்டர்வென் பண்றாரு. அப்புறம் ஹைகோர்ட் போறோம், சிங்கிள் ஜட்ஜ் எங்களுக்கு ஃபேவரா பட தயாரிப்பு குழுவினருக்கு ஃபேவரபுளா கொடுக்குறாங்க. அதை இமிடியேட்டா சிபிஎஃப்சி அப்பீல் போய் அதை ஸ்டே கொடுக்குறாங்க. ஸ்டே கொடுத்து அப்புறம் திருப்பியும் அந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, திருப்பி டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. டிவிஷன் பெஞ்ச் திருப்பியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு போகுது. கடைசியில் என்ன ஆச்சு, சுத்தி எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ சிபிஎஃப்சி சென்சார் போர்டு வந்து மத்திய அரசினுடைய தானே சார்? ஏன் வந்து மத்திய அரசினுடைய படத்தை தடுக்குது, இல்ல என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, மத்திய அரசு இதுக்கு சதி செய்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனமுமே வைக்கல. நல்ல கேள்வி. நீங்க சொன்னீங்களா சிலதுக்கும் பிக் அண்ட் சூஸா பண்றான்னு சொல்றீங்களா? இந்த பிரச்சனையை வந்து இது ஒரு மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தலைவர் அவர்கள் பார்க்கல. அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிரச்சனை. இதுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. ஏன்னா அவருடைய படம், அதனாலயா? ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. அவர் பேசி இருந்தா எவ்வளவு பெரிய பேசு பொருளா இருக்கும். இதுல வந்து என்ன இருக்கும்?
ஏங்க இது அவர் சொந்த பிரச்சனைக்கு பேசுறத மீன் மற்ற பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு பேசல, அவரோட சொந்த படத்துக்கு மட்டும் பேசுறான்னு நீங்க சொல்லியிருப்பீங்களா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கெல்லாம் பேசலன்னு ஒரு விமர்சனம் வச்சிருப்பீங்க. அவரு சொந்த பிரச்சனைக்கு கூட அவர் பேசல. ஏன்னா 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 அது மத்திய அரசோடது, அதனாலயா? அப்படி எதிர்த்துட்டு இருக்காங்க மேடம். லீகலா போறோம் நாங்க, லீகலா எங்களுக்காக எல்லாரும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க, மக்கள் பேசிட்டு இருக்காங்க, பல அமைப்புகள் பேசிட்டு இருக்காங்க, பல கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. நாங்க சட்ட ரீதியா நாங்க பேசணும், சட்ட ரீதியா அணுகணுங்கிறதுக்கு தலைவர் அமைதியா இருக்காரு. அதனால திரும்பவும் சொல்றேன், இந்த அமைதிக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் இருக்கணும், ஒரு துணிவு இருக்கணும். அது எங்க தலைவர்கிட்ட இருக்கு. இது கிரவுண்ட்ல இது பலன் தரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜனநாயகன் பிரச்சனைக்கு ஈவன் காங்கிரஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் சிஎம்ஏ கூட ட்வீட் பண்ணாரு, மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது தமிழ் படங்களுக்கு அப்படின்னு. இவ்வளோ பேர் பேசுறாங்க, ஆனா அதை சார்ந்தவர் பேசலங்கும் போது அது ஒரு விமர்சனம் வரும் இல்லையா? எல்லாருமே இது எனக்காக பேசினப்ப, ஊரே எனக்காக பேசுறப்ப நான் எதுக்கு பேசணும்? அப்படி பேசாமே அரசியல் பண்ணிட முடியுமா சார்? பேசுவார், மக்கள் பிரச்சனைக்கு பேசுவார். இப்போ பார்க்க தான் போறீங்க, எல்லா மக்கள் பிரச்சனைக்கு பேசுவார், எல்லா தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வார், பேசுவார். இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனே இன்னொரு 10 நாள் 15 நாள்ல வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நெக் ஆஃப் த மொமெண்ட்ல நம்ம அப்படி இறங்கி பேசினா போதும், இவ்வளோ நம்ம புஷ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரா? இஃப் தட் இஸ் ஸோ, அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? இது இங்க ஒரு ரொம்ப தெளிவா இருக்கும் மேடம். நாங்க மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட மக்களோட மக்களா அவங்க பிரச்சனையை பேசணும், அந்த ஊர்ல போய் பேசணும், தெளிவா இருக்கும். அது அனுமதி கிடைக்கிறப்ப கண்டிப்பா நாங்க பேசதான் போறோம். இப்போ ரீசெண்டா அவருடைய நிறைய அரசியல் மேடைகள், அவருடைய பேச்சு மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க. அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது பேசு பொருளாகுது. ஒரு மேடையில் கடைசியா நடந்த ஒரு 3rd year anniversary மேடையில் திமுக தலைமையிலான கூட்டணி நம்ம அணி, பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்றாரு. அதிமுக பிரதான எதிர்கட்சி, 50 ஆண்டுகளுக்கு மாறி மாறி ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சியை நீங்க அப்படி புறந்தள்ளிட்டு போயிருவீங்களா? ஏன் அப்படி அந்த வார்த்தை பிரயோகம்? இல்ல, இது ரொம்ப தலைவர் அவர்கள் ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் அங்க பேசியிருக்காரு. அதை புரிஞ்சுக்க விரும்புறேன். நான் சொல்றேன், ஒரு அணி திமுக தலைமையிலான அணி, இன்னொரு அணி யார் தலைமை வகிக்கிறாங்க? நீங்க தலைமை தாங்குங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்கட்டும்னு ஒருத்தர் அனுமதிச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை யார் ஃபார்ம் பண்ணா? எப்படி இந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சு சொல்லுங்க? ஒருத்தர் வேண்டாம் நான் வரலன்னு சொன்னவரை திடீர்னு எப்படிங்க ஓவர் நைட்ல அவர் உள்ள வந்தாங்க? சரி, அடுத்தது அந்த கட்சி வந்தாங்களா? அப்புறம் பிற கட்சிகள்லாம் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க? நீங்க சொன்ன கட்சியின் தலைமை ஏற்று வந்தாங்களா, இல்ல இன்னொரு ஒன்றியத்தில் இருக்கிற கட்சியின் அழுத்தம் காரணமாக வந்தாங்களா? ஒரு தலைமை, ஒரு கட்சி, ஒரு கூட்டணி எப்படி அமையுதோ அந்த கூட்டணி யார் அமைத்தார்களோ அவர்கள் தான் தலைமை. அதை தான் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. பாஜக தலைமையிலான கூட்டணி. அதிமுகன்னு ஒரு பேர் கூட சொல்லாம அதை பிரஷ் ஆஃப் பண்ற அளவுக்கு அப்படியே அதை புறந்தள்ளுறீங்க. ஏன்னா பாஜக தெளிவா அவங்க பேரை முன்னிறுத்த வேண்டாம், நீங்க பேரளவுல நீங்க இருங்க அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு சார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமைன்னு. அதுதான் அமித்ஷாவோட அரசியல் அறிவு. பாஜக தலைமை மேடம், அதான் அந்த அளவுக்கு அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியல புரிஞ்சு வச்சிருக்காரு. பாஜக தலைமைன்னு சொன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நீங்க இருங்கன்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது தெளிவா அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களால மேக்சிமம் அவங்களால பண்ண முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏன் நீங்க அதிமுக இவ்வளவு குறைச்சி எடை போடுறீங்க? குறைச்சி எடை போடல, என்ன நிலவரமோ அதை பேசுறோம். என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை கரெக்டா சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப திரும்பவும் தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு போட்டி 2 கட்சிக்கு தான், திமுக வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அவ்வளவுதான். மக்கள் மற்ற கட்சியினர் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள், அவ்வளவுதான். அது கல நிலவரமோ அதை பேசுறோம். முன்னாடி அதிமுகவோட தாவேக கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ தெரியுது. அதிமுகவை முன்னாடி பெருசா நீங்க விமர்சனம் பண்ணல, அவங்களும் பண்ணல, இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரே தாவேக தலைவர், என்ன காரணம்? விமர்சனம்லாம் பெருசா பண்ணவே இல்லை. நாங்க ஆரம்பத்துல இருந்து எங்க அரசியல் பாதை ரொம்ப தெளிவா இருக்கும். எங்க அரசியல் எதிரி திமுக தான். அடிமையாக இருந்தவர்கள் அப்படின்லாம் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா? நாங்க கடந்து போறோம் மேடம், ஒரு ஜஸ்ட் சோசன் கமெண்ட், அவ்வளவுதானே ஒழிய எங்களோட விமர்சனம் முழுக்க இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும், அது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளா இருக்கு. அது அந்த அரசியல் பாதையில ரொம்ப தெளிவா இருக்கும். அப்போ அதிமுக ஆட்சி மேல உங்களுக்கு எந்த
அதிருப்தி அதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்களே நிராகரிச்சிட்டாங்க மேடம். நீங்க ஒரு விஷயத்த மக்கள் ஆல்ரெடி நிராகரிச்ச ஒரு இஷ்யூவை திருப்பி பேசி என்ன பிரயோஜனம்? எங்களோட எனர்ஜி, டைம் அண்ட் எனர்ஜி நாங்க எஃபிஷியண்டா பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனை அரவணைச்சுக்கிறீங்க, அவருக்கு கட்சியில உயர் பொறுப்பு கொடுக்குறீங்க, அதெல்லாம் அது என்ன அவரே strategy? வேணான்னு சொல்லிட்டாங்க, அந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, தலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. இவர் சிறந்த நல்ல தலைவர். அது எப்படி ஒரு ஓவர் நைட்ல ஒரு மாசத்துல அந்த மாற்றம் கட்சியில எப்படி சார் வந்தது? கட்சி நாங்க அரவணைக்கலையே. கட்சியின் ஒரு தலைவர், ஒரு சிறந்த தலைவர் அவர்கள். அவர்களை சரியா பயன்படுத்த தெரியல, அந்த தலைமை தவறிட்டாங்க. பாஜக தலைமையில இன்னும் பலர் ஏன் அதிமுகவை அப்படி பிரஷ் ஆஃப் பண்றீங்கன்னு கேட்டப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அவங்க வந்து அழுத்தி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. யார் தலைமையில யாரோட அழுத்தத்தினால அந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னீங்க. அட்லீஸ்ட் தே ஹேவ் அன் அலையன்ஸ், அவங்க கிட்ட கூட்டணின்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது தாவேக தலைவர் அவர்கள் சொன்னது, நம்மளை நம்பி நம்ம கூட வரவங்களையும் நம்ம அரவணைக்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாமே சொன்னீங்க. இப்போ வரைக்கும் யாரும் கூட்டணிக்கு வரலையே, அது ஒரு பலவீனமா நீங்க பார்க்கலையா? அதை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முடிவு. இதை யாராச்சும் மற்ற கட்சியினர் வருவாங்க, அதன் மூலமாக நாங்கள் ஆட்சியை அமைத்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில், அந்த எண்ணத்துலலாம் நாங்கள் சொல்ல. இப்போ தமிழக திமுக ஒன்றியத்தில் என்ன கேட்குறாங்க? கூட்டாட்சி கேட்குறாங்க. அதை ஏன் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல? சார், ஒரே மத்தியில நிமிஷம். கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி சார். சுயாட்சி மேடம், நான் சுயாட்சி வேணும். சுயாட்சினா இங்க இருக்கிற தமிழக வெற்றி கட்சி, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் அதிகாரத்துல பங்கு கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். நான் அது சுயாட்சி இல்லையா சார்? மத்தியில தான் சார் கூட்டாட்சி, மாநிலத்தில் இது அண்ணா காலத்துல இருந்து அதான முழக்கம். மேம்? சுயாட்சி நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க இருக்கிற கட்சிகளுக்கு ஏன் அதிகார பகிர்வு கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். அது சுயாட்சியில தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரே 117 வாங்கிட்டாங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மை கொடுக்க வேண்டாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இல்ல, அங்கதான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. அங்க அவங்க ஜெயிக்கிற 118 அந்த 130 சீட்ல மற்ற கூட்டணி கட்சிகளின் பங்கு இருக்கு, அவங்களோட ஓட்டு இருக்கு. இப்ப அவங்க திமுக எப்பயாச்சும் தனித்து நின்று பிரச்சனை புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, தாவேகாக்கு இன்னும் யாரும் கூட்டணிக்கு வரலையே, அது ஒரு பலவீனம் இல்லையா? அதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். இப்ப இந்த கேள்விக்கு கடந்த மகாபலிபுரம் கூட்டத்துல தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னார். நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை மக்கள் ஆதரவு இப்ப பெற்று இருக்கு. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. சார், மான்ஸ்டர் மாதிரி 2 கட்சி, அதாவது அசுரபலம் வாய்ந்த திமுக அதிமுக இருக்காங்க. அவங்களே கூட்டணி இல்லாம தனித்து களம் காண மாட்டாங்க. நீங்க வந்து 2 வருடங்கள் ஆகி இருக்கக்கூடிய கட்சி தனிச்சு நான் களம் காண்றேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா தெரியல? நான் சொல்றேன், பலம் உள்ள கட்சின்னு சொன்னீங்கல்ல, அவங்களெல்லாம் பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, மக்கள் பலம் இல்ல. இல்ல சார், நான் அதை எப்படி சொல்றேன்? நான் சொல்றேன், அதிகாரத்துல இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்ட கட்சி. கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம், கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு இருக்கிறது பண பலம், ஆள் பலம் மட்டும்தான் இருக்கு. மக்கள் பலம், மக்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கு. கண்டிப்பா அதனால வந்து இது எது கல நிலவரமோ அதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கட்சியோட, அரசியல் கட்சியோட முடிவு இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதனாலதான் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். மக்கள் பலம் தாவேக்கு தான் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் திரும்பவும் சொன்னேன்ல, எங்களோட கல நிலவரம் எப்படி இருக்குன்னு எங்க மாவட்ட செயலாளர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பீரியாடிக்கா நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கருத்து கணிப்புகளை வச்சு மட்டுமே எப்படி ஒரு அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கருத்து கணிப்பு மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாது மேடம். ஆனா கருத்து கணிப்பு ஒரு இன்புட்டா எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். என்ன நல்ல இருக்குன்னு சொல்ல முடியும். அப்புறம் மக்களோட இந்த கருத்து, எங்களோட முடிவு ஜஸ்ட் ஒரு கருத்து கணிப்புல மட்டும் இல்ல, ஸ்டடீஸ்ல குவான்டிடேட்டிவ் ஸ்டடி, குவாலிட்டேட்டிவ் ஸ்டடின்னு இருக்கும். எல்லாமே இப்போதைக்கு தியரட்டிக்கல் தான். பிராக்டிகலா அது டெஸ்ட் ஆகி ப்ரூவ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது பேசலாம். இப்போ வந்து அன்டெஸ்டட், அன்ப்ரூவன் தான். கருத்து கணிப்பு அடிப்படையில மட்டுமே வச்சுட்டு எப்படி 40% 43% சொல்ல முடியும்? அதுதான் நான் சொல்றேன், திரும்பவும் நான் சொல்றேன், இது கருத்து 40%ங்கிறது குவான்டிடேட்டிவ், அதாவது ஒரு அளவு அடிப்படையில. நான் சொல்றது குவாலிட்டேட்டிவ் ஸ்டடிலையும் அதுலயும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் தான் சொல்றாங்க. கண்டிப்பாக அதுதான் கலர் நிலவரமா இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுல எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும் போய் பாருங்க. பெண்கள் முதல் இளைஞர்கள் வரை, பெரியவர்கள் வரை எல்லாருமே மாற்றம் வேணுங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரே சென்டிமெண்டா இருக்கு. காங்கிரஸோட தாவேகா கூட்டணி அமைக்கும், ஏன்னா அந்த கட்சியிலையும் ஒரு சாரர் அதுக்கு விருப்பமா இருந்தாங்க, தாவேகாலையும் ஒரு சாரர் விருப்பமா இருந்தாங்க. இதெல்லாமே பேசப்பட்டது, இன்னுமே கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளபடி என்ன சார் நடக்குது தாவேகா காங்கிரஸ் இடையில?
மேடம், கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் ம். தலைவர் அவர்கள் தலைமையில் நடக்கும். ம். அது எப்போ நடக்குதோ அப்போ தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நிறைய நடுவுல இன்சைட்ஸ் நிறைய வந்தது. உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. ம். தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்குங்கிறது உங்களோட ஆர்வம் புரியுது. ம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதற்கு எப்போ முடிவு ஏதாவது எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு, உங்களுடைய இந்த புதிய அரசியல் பயணத்துக்கு. we are also looking forward. அடுத்து என்ன கூட்டணி அறிவிப்பு ஏதேனும் வரப்போகுதா? நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கு. அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் அப்படின்றத நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஈவென்ட் சார். தேங்க்யூ. இன்னைக்கு எங்களோட நேரம் செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. உங்களுக்கும் நன்றி. மேலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.